தானே, இதை வேற பிளான் வச்சுருக்கீங்களா? அன்னைக்கு பேசும்போது சாரி தான் சொன்னாலுங்க. ஆனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. நிறையா ஆஃப் சாரிலாம் ட்ரை பண்ணியாச்சுல்ல, அதனால இந்த தடவை நேஹா ஃபங்க்ஷனுக்கு சாரி தானே சொன்னாலுங்க. அப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே. அதான் குலதெய்வ கோயில் பொங்கல் வைக்க போகிறோம்ல, அப்பா ஆஃப் சாரி கட்டிக்கலாம். நம்ம நேஹா ஃபங்க்ஷன் அப்போ சாரியே கட்டிக்கலாம். என்ன, நான் அம்மா கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன். அதான் ஏற்கனவே அத்தை நேஹா ஃபங்க்ஷனுக்கு சாரி வாங்கி கொடுத்தாங்களே, அதெல்லாம் நான் இன்னும் பத்திரமா தான் வச்சுருக்கேன். ஓ அப்படியா? நான் ஒரு நாள் காலேஜே கட்டிட்டு போயிட்டேனே. நான் எனக்கு என்ன தெரியும் மறுபடியும் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்கன்ட்டு, அதனால் கட்டிட்டேன். சந்தியா கூட ஜீவன் தானே எடுத்து கொடுத்தாங்க, அதனால் மீனாட்சி அக்கா மேரேஜ் அப்போ கட்டிட்டா. நீயும் சக்தியும் தான் இன்னும் அது வேர் பண்ணல. என்ன? ஆமாம், அம்மா வேறு திட்டுவாங்க. மறுபடியும் சாரி ஆஃப் சாரினா என்கிட்ட 1-2 கலர் இருக்குது, புதுசாகவே வச்சுருக்கேன். அதை தான் பொங்கல் வைக்கிறதுக்கும் அப்புறம் அத்தை எடுத்து கொடுத்தது நேஹா ஃபங்க்ஷன் கட்டிக்கலான்னு இருக்கேன். ஓ சரி சரி. அப்புறம் என்ன என்ன கேட்டுக்கிட்டு? வாங்க சார், குட் மார்னிங். என்ன சார், எப்போல்லாம் எங்களை மறந்துட்டீங்க போல, இங்கேயே இருக்கிறதில்ல, மம்மி கூட கிளம்பி போயிடுறீங்க. அவங்களுக்காக இங்கே நிறைய பேர் இருக்குன்ற நினைப்பெல்லாம் இல்லை. மம்மி தான் இப்போ ரொம்ப முக்கியம். ம். என்னடா அமைதியாகவே நிற்கிற? மௌன விரதமாக இருக்கும். ஐயோ, ரொம்ப கோவம் போல. எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா. கயல், சுஜி, நான் இன்னைக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன். இங்கே வந்ததுலேருந்து பாட்டி வீட்டுக்கு வரலன்னு பாட்டி திட்டிகிட்டே இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. நான் இதை சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் கிளம்புறேன். நான் 2 நாளுக்கு அப்புறமா தான் இங்கே வருவேன். அது சரி. சுஜி, உன்னை அத்தை கூப்பிடுறாங்க பாரு. ஓகே ஓகே, நடத்துங்க. அப்புறம் பார்க்கலாம். ஹலோ கயல். விடுங்க அச்சோ, விடுங்க. என்ன அது ஓய், அச்சோ, என்ன எங்க விடுற? இப்போ என்ன? என்ன கோவம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு? இது என்ன கேள்வி? எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே இரு. ஆ, இவங்களுக்கு தேவையான மட்டும் என்ன இடத்துக்கு போவாங்களா? நான் மட்டும் இங்கே இருக்கணுமா? எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க. ஆமா, என்ன கவனிச்சுக்கிறது தான் உனக்கு வேலை, அதை விட்டு வேற என்ன வேலை? நல்லா கவனிப்பாங்க. சரி விடு, நீ கவனிக்க மாட்டேன், நானாலும். ஓய், அமைதியா ரெடி. எது? என்னடி ட்ரெஸ் இது? ஆ, அச்சோ, கயல். அடி வாங்குவீங்க. இது என் ட்ரெஸ் இல்லை, மலரோடது. ஓ, அதானே பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணது இல்லையே, நியூவாக இருக்கேன்னு நினச்சேன். இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. இனிமே எப்படி ட்ரை பண்ண? வாட்? டேய் பொறுக்கி, கண்ணு மூண்டுருவேன். என்ன பாடுறா? இருடி. மலர்கள் பறித்து 2 பந்துகள் அமைத்து சமைத்து விட்டான். அழகு என்பது ஆண்பாலா பெண் பாவது எனக்கு சந்தேகம். அழகு என்பது நிச்சயம் பெண் பாலடா. அச்சும், என்னடி, ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? இல்லை, ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. அடி வாங்குவீங்க. எப்படி எப்படி நீங்கள் அப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க? நாங்கள் இப்படி எப்படி பார்த்தா தப்பா? ஒரு அப்படி இப்படி இல்லை, விடுங்க. கயல், அது செம்ம க்யூட்டா. என்ன? நீ நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகா இருக்க. எது? நானா? நம்பிட்டேன். என் மூஞ்ச தானே பார்த்தீங்க, நான் நம்பிட்டேன். கயல், எப்படி எப்படி அம்மா முன்னாடி லவ் யூ கூட சொல்ல முடியாது, ஆனால் இல்லாத திட்டத்தினால யாருமே நான் நேரத்தில் பண்ணுவீங்க, அப்படி தானே? அது அது வந்து எதுக்கிட்டே ஆண்டவன் அழகா கொடுத்துருக்கான், ரசிச்சு பார்க்கறது தானே. கண்ணு தானே கொடுத்துருப்பான், தோண்டி எடுத்துருவேன். இதெல்லாம் உனக்கே ஊரால நான் எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தியா? அதுக்கு கயல், இதெல்லாம் சரியே இல்லை சார். ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. என்ன விடுங்க, நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன். ஒரு மார்க்கமாக இருக்கியே இந்த ட்ரெஸ்ஸில்.
இந்த மல்லிகைப்பூ என்னை பார்த்ததும் அந்த ரெண்டு சைடும் உன் கண்ணத்தில் அந்த ரோஸ் கலர் அதை மறைக்க ட்ரை பண்ணுறேன். அதையும் மீறி அது ரொம்ப க்யூட்டாக இருக்குடி. அச்சோ இப்போவே அப்படியே உன்னை கட்டி பிடிச்ச. இன்னும் அச்சோ என்னன்னு இதெல்லாம் பண்ணணும் தானே கோவப்பட்டேன். இப்போ பண்ணுறேன். நான் சொன்னது நேற்று, இன்னைக்கு இல்லை. அதுவும் இந்த மாதிரி இல்லை. நேற்று நான் வீட்டுக்கு போகும்போது என்னை உசு போய் அனுப்பிச்சுட்டுல, அதுக்கு தான் இது. அது அது ஒன்றும் இல்லை. வீட்டில் வச்சு யாராவது வந்துட போகிறாங்க. விடுறதா? நைட்டு தூக்கமே இல்லை தெரியுமா? என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நல்லா ஜாலியாக தூங்கிட்டு காலையில் எப்படா உன்னை பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வரேன். என்னை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னும் வைனும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே போயாச்சு, அவ்வளோதான். அதான் எல்லா திட்டத்திலும் பண்ணீங்கல்ல, அப்புறம் என்ன? கையா இத்தனை நாள் என்னை ஏமாத்திருக்கல. பேச்சு ஒன்றும் சரியில்லை, ஆட்டி வாங்குவீங்க. ஏமாத்தினே இல்லையா? ஆ ஏமாத்தினே இல்லையா? இல்லை. நிஜமா? ஷோ என்ன வேணும் உங்களுக்கு? ஏமாத்தினே இல்லையா? அச்சோ என்னோட தம்பி கார்த்திக், அவன் ஒரு பக்கம் என்னடானா வேற லெவலில் போயிட்டுருக்கான். அதுக்கு மேலே ஜீவி சொல்லவே வேண்டாம். ஆனால் என்ன மட்டும் இத்தனை நாள் ஏமாத்திருக்க, அப்படி தானே? புரியல. உனக்கு புரிஞ்சாலும் புரியலன்னாலே சொல்லுவேன். இன்னைக்கு உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திக் ஜீவியும் சேட்டை பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாதானே? இல்லை அச்சோ. இத்தனை நாள் உன்னை அமைதியாக விட்டேன்ல, அது ஏன் தப்பு தான். இனிமேலாம் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா இன்னும் அச்சோ. ஐ லவ் யூ கையா. வேணாண்டா. நான் பாவம் இல்லையா? பாவமாக இருக்க பையன் பண்ணுற வேலையாது. ஏதோ பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். பொறுக்கி. அச்சோ இதெல்லாம் ரொம்ப தப்பு சொன்னா கேளுங்க. ஐ லவ் யூ கயல். ஓய் அச்சோ ப்ளீஸ், நான் போகணும். லுக் அட் மீ. அச்சோ ப்ளீஸ். லுக் அட் மீ. கோச்சுக்கிட்டே என்ன? இல்லை நான் போகணும், என்னை விடுங்க. கையல் குட்டி, நான் தப்பு பண்ணிட்டேனா உன்னோட பெர்மிஷன் இல்லாமல்? டே பிளாக் பியூட்டி, உனக்கு இல்லாத உரிமையா? நான் மொத்தமும் உனக்கு தான். ஆனால் அதுக்கு டைம் இருக்கு. அதனால தான் நான் வந்து. ஐ லவ் யூ கையல். அச்சோ வாங்கி போட்ட வெத்தலா செவக்கால சாமி. தொடங்கட்டும் உறவு வட்டிக்கட போலே வளரட்டும் வயிறு, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா. சக்தி, சும்மா சொல்லக்கூடாதுரி. நீ ஒரு மார்க்கமா அழகா தாண்டி இருக்க. ஏய் இந்த சக்தி, என்னம்மா ஏன் இப்படி கத்திட்டு வர? ஏய் துணி மாத்திக்கிட்டு இருக்கீல, கதவை அடிச்சுட்டு மாத்த மாட்டேன். என்ன மாதிரி வேற யாராவது வந்து என்ன பண்றது? அதான் மாத்தி முடிச்சிட்டேனே, அப்புறம் என்ன? என்னது? அதான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்லம்மா, அப்புறம் இப்படி கொந்தளிச்சிட்டு வர? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கியா? ஏய் என்னடி சொல்ற? ஐயோ அம்மா, வயசா உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? இங்க பாரு, நான் தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, நல்லா அடி வாங்கிரும் பாத்துக்கோமா. எனக்கு கண்ணு தெரியலையா? அதான் நல்லா தெரியுதே. இது என்னடி முன்னாடி இப்படி பப்பர் பேன் திறந்து போட்டிருக்க? தாவணி எங்கடி? தாவணி? ஓ அதுவா? அதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இல்லம்மா, இப்படிதான் ட்ரெஸ்ஸே. இதாம்மா ஃபேஷன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? செடு தொடப்பக்கட்ட நாயே, செருப்படுத்து வச்சுக்கோ, பிச்சு போடுவேன். எது இந்த ட்ரெஸ் போட்டா வெளியே வர போறியா? ஏம்மா இதுக்கு என்ன? இங்க பாரு, உன் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கேன்னு. அழகா இருக்கியா? ஆமா, உனக்கு போறாம எப்ப பார்த்தாலும் சந்தியாவே தூக்கி வச்சு கொஞ்சுவேன். என்ன எனக்காக சொல்லியிருக்கியா? இங்க பாரு, இந்த ட்ரெஸ்ல நான் எவ்வளவு அழகா இருக்கேன். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் என்னோடது. பாரு எத்தனை பேர் அழகா இருக்கேன்னு சொல்ல போறாங்கன்னு. ஐயோ, இந்த பிள்ளை என் மானத்தை கப்பல் ஏத்துருவா போலயே. இத்தனை ஆம்பளை பையன் இருக்க வீட்டுக்குள்ள இப்படி ட்ரெஸ் போட்டு வர போறானாமே. இதான் என்னது சொல்றது? ஏமா என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க நீ?
என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நீ பார்த்ததே இல்லையா? இப்போ இதாம்மா ஃபேஷன். இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நிஜமாவே ட்ரெஸ்ஸே இப்படிதாம்மா. அந்த தொடைக்கு மேல குட்டை பாவாடை போடும்போது நினைச்சேன், அப்பயே கரண்டியை காய வச்சு அப்படி தொடையில இழுத்துருக்கணும், இதுக்கு கீழே பாவாடை வரணும்னு. அப்பயே நினைச்சேன் நீ இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவேன்னு. பாத்தியா என்னென்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. உங்க அக்காவை பாரு எப்படி ட்ரெஸ் பண்றா. உன்னோட தாண்டி அவனை பெற்று வளர்த்தேன், நீ மட்டும் எங்க இருந்து இப்படி வந்த? என் மானத்தை வாங்கிட்டே வந்திருக்கிறியடி. என்னங்க சண்டை, என்னங்க சண்டை? அங்க ஹால் வரையும் கேக்குது, என்னங்க சண்டை? சீ, இங்க பாரு உங்க அத்தை வரா, மேல துணி எடுத்து போடு. அடப்போமா வாங்கத, நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு இருக்கியா? என்ன நீ, என்ன பிரச்சனை? எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்கீங்க? அம்மாக்கு வேற வேலை இல்ல. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா தாண்டி இருக்கு. எப்ப எடுத்த? நல்லா இருக்கே. ஏ பெரிய பொண்ணு, உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் நீ என்னாச்சு? நல்லா தானே இருக்கு. ஏமா நீ சும்மா இருமா, ஏற்கனவே இதை போட்டுட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ வேற. ஏன் வெளில வந்தா என்ன? நல்லா தானே இருக்கு இந்த ட்ரெஸ், இதுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? எல்லாமே குறையாதாண்டி இருக்கு, உனக்கு என்ன கண்ணா தெரியல? என்ன சொல்றீங்க நீ? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் கூட கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல, வா நீ கூட கிளம்பி ரெடியா தான் இருக்க, நீ நானும் போயிட்டு வந்துடலாம். வா 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 வா, இது நான் எங்க போய் சொல்றது? சே கிறுக்கி பெரிய பொண்ணு, அறிவு இருக்காடி? நான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ இவளை வெளியில வர கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மாக்கு என்னடி ஆச்சு? அதான் எனக்கு தெரியலத்த. இங்க பாரு, 5 நிமிஷத்துல மரியாதை துணியை மாத்துற இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஆம்பளை பையன் இருக்க வீட்டுக்குள்ளார இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாளாம்ல. அதுவும் இல்லாம விசேஷ வீடுன்னு சொல்லிட்டு ஆளுங்க பேர்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க அத்தைங்க 2 பேர் வேற இங்க இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பேசிட்டுன்னு வச்சுக்கோ, அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். அத்தைங்க பயப்படுறேன், வேணாலும் வா பஸ் கிட்ட போய் கேட்கலாம், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னைய ஐயா அத்தை வேற பெரிய பொண்ணு, நீ தான் இவளுக்கு காரணம். இவளை கும்பசி விட்டுட்டு இருக்கியா? ஐய என்னம்மா இப்ப உங்களுக்கு பிரச்சனை? நீ முதல் தள்ளு, அவளை என்னன்னு கேட்க. உங்களை காண நாங்க தேடிட்டு இருக்காங்க, இங்க என்ன அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கீழே போங்க. எது? அங்க எல்லாம் காஃபி குடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உங்க காஃபிக்காக எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களா தேடிட்டு இருக்காங்க. பால் அடுப்புல வச்சுட்டு உங்களை காணதான் தேடி வந்தா பார்த்தா இங்க ஒரே சவுண்டா இருந்துச்சுன்னு உள்ள வந்தேன். இந்நேரம் பொங்கியே ஊத்திருக்கோம். ஐயோ ஆமா, பாலை வச்சுட்டு வந்தேன், பொங்கி ஊத்தி போச்சா? ஆமா நீ, அங்க உங்களை காணோன்னு நாச்சர் என்னை திட்டிட்டு இருக்காங்க. போங்க. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். இங்க வந்து இவளோட என்னோட இவ உயிரே போகுது. இங்க பாரு, மரியாதையா வேற ட்ரெஸ் எடுத்து போடு. அதெல்லாம் போடுவா, நீங்க போங்க. சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏண்டி உனக்கு தேவையில்லாத வேலை? பாவம் அவங்களே நிறைய வேலையில இருக்காங்க, நீ வேற டென்ஷன் படுத்திட்டு இருக்க. ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? யார் சொன்னா நல்லா இல்லைன்னு? சூப்பரா இருக்கு. நான் கூட நேஹா ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடலான்னு இருக்கேன், இதே மாதிரி வேற கலர்ல வாங்கி. ஓ ரியலி? ஆனா என்ன பண்ண, யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்களே. இதோ 8 மலை புடவைய சுத்திட்டு வந்து தான் நிக்கணும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சால் இருக்கா இல்லையா? இருக்குத, இப்பதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன், அம்மா வந்தாங்க, அதை பார்த்துட்டு உடனே கத்துனாங்க. சும்மா கூட வம்பளத்துட்டு இருந்தேன். ஷால் போடாம எப்படி வெளில வருவேன்? இதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வில்லேஜில் வேற இப்போ இருக்கோமா, தேவையில்லாம ஏதாவது பேசுவாங்க. அம்மா சொல்றது கரெக்டு தான். ஆமாத்த, இதுக்கு ஷால் இருக்குத, ஷால் போடாம எப்படி? சரிடி, இது உனக்கு கொடுத்த காஃபியா? நான் குடிக்கிறேன், நீ போய் கீழே போய் வேற காஃபி வாங்கிக்கோ. என்ன? குடிங்கத்த. சரிடி, நான் டோர் லாக் பண்ணிட்டு போறேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா. என்ன? சரிங்கத்த. அம்மா அம்மா என்ன இங்கே வானர கூட்டங்களே காணும், எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல. நம்மளா போய் பார்த்தா தான் உண்டு, நம்மளை தேடி யாரும் வரமாட்டாளுங்க. சரி, நம்ம காலேருந்து வெளியில் போகவே இல்லை, என்ன நாட்டு நடப்புன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் ஷால் எடுத்து போடணும். மறந்து இருந்து இப்படி வெளில போனோம், அவ்வளோதான். தொடப்பக்கட்டை கூட செருப்பு சேர்த்து பியும். கார்த்திக், நீ எங்க இருந்து வர? பொறுக்கி, நீ இப்படி உள்ள வந்த? எவ்வளவு நேரமா உள்ள இருக்க? கார்த்திக், கேட்டு நீ பாட்டு போயிட்டு டோர் என்ன லாக் பண்ண? என்னாச்சு உனக்கு? ஏன் அமைதியாவே இருக்க? எப்ப உள்ள வந்த? எவ்வளவு நேரமா இருக்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷால். ஷாலா? இந்த ஷால் டிஸ்டர்ப்டா இருக்குல்ல? என்ன? ஆமாண்டி, டிஸ்டர்ப்டா இருக்கு. ஷால் வேணாம்.
சக்தி, வேணாம் கார்த்திக். நானும் வேணாம் தானே சொல்கிறேன். எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப்டா? வேணாமே, எடுத்துடலாமா? உன்ன வலிக்குதுடி. சொன்னா கேட்க மாட்டேங்க. ஏன்டா அப்படி பண்ற கார்த்திக்? சுட்ட பால் போல தேகம் உனக்கு அதில் ஆடை மட்டும் கொஞ்சம் விளக்கு ஆடை மட்டும் கொஞ்சம் விளக்கு கார்த்திக், சொல்லுடி. இதெல்லாம் உனக்கே ஓவரால என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. இப்போதான் எங்கள் அண்ணா இல்லை, எங்கள் அண்ணா. எந்த அண்ணே? அது வேற மேட்ரு, அது நம்மளுக்கு தேவையில்லாதது. பார்த்துட்டு வந்தேன்னா அப்படியே இந்த பக்கமாக கிராஸ் ஆகும்போது ஒரே சவுண்டு. என்னடான்னு எட்டி பார்க்கலாமேன்னு பார்த்தா அத்தை உன்னை திட்டிட்டு இருந்தாங்களா? என்ன திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமேன்னு உள்ளே வந்தேன். நான் வர்றது கூட தெரியாமல் அத்தை உன்னை திட்டிட்டு இருந்தாங்க. நீ அத்தைகிட்ட பேசிட்டு இருந்த. சரின்னு பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடியே சித்தி வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னது? ஏண்டா ஒரு பொண்ணு ரூமுக்கு ஒரு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும் உனக்கு தெரியாதா? இன்டீசன்ட் ஃபெல்லோ. யூ ஆர் கரெக்ட். ஆனால் அது வேற பொண்ணோட ரூம்குள்ளே போக முன்னாடி நாங்கள் பெர்மிஷன் வாங்கிப்போம். இங்கே வர்றதுக்கெலாம் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி அண்ட் யூ டூ ஆல்சோ. ஆனா பாரு, முதல் என்ன பார்த்து பேசுறா? பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். நீ எங்க பார்க்குற? நானும் பார்த்தேன். கொன்னுடுவேன். அதான் கொண்டுட்டியே. சிப்போட. ஏய், வேணாம் கார்த்திக், வெளியில போ. யாராவது வந்தால் பிரச்சனை ஆயிடும். அம்மா கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வெளியில போடா. அதான் டோரை லாக் பண்ணிட்டேனே. அதுக்கு கார்த்திக், இதெல்லாம் ரொம்ப தப்பு. சக்தி, இங்கே வந்ததுலேருந்து நீ என்னை கவனிக்கிறதே இல்லை. ஸோ எவ்வளோ நாள் தான் நானும் நல்ல பையனாகவே இருக்குது. நல்ல பயப்படுற வேலையாது கொன்னுடுவேன். நான் நல்ல பையனாக இருக்க தானே ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே விட மாட்டேங்கிறியே. இதோ இப்படிலாம் இருந்தா இப்படி. இங்க பாரு கார்த்திக், உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. முதல்ல வெளியில போ. ஷால குடுறா. வந்த வேலை இன்னும் ஒன்றும் முடியலையே. எப்படி வெளில போகிறது? கார்த்திக், இப்பெல்லாம் சொன்ன வேலைக்கு ஆக மாட்டேன். மயக்கும் பொய்டிக் மொழியா இனிக்க கொள்ளும் கொலையாடி பெண்ணே மடியில் வைத்து உன்னை கொஞ்சி நான் ரசிப்பேனே. ஆக்டோபஸ் வீரல்களால் சுருட்டி விட்டார். ஒரு ஆட்டம்பம் உயிருக்குள் உருட்டி விட்டார். கூல்ஹானி 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 இதை குடிப்பேன் கூல்ஹானியே. குடிக்கலாமா? ஹலோ, ஓப்பன் யூர் ஐஸ். ஓப்பன் இட். இது தப்பா இருக்கடா. சொன்னா கேளு. வேணாம் கார்த்திக், என்னோட. ஓப்பன் யூர் ஐஸ். ஒன் பைட். சி, அது நோஸ். இப்போ என்னடி இது? காது. ஓ ரியல்லி? ஓ, காது இப்படி தான் இருக்குமா? ஆனால் எனக்கு வேற மாதிரி இருக்கு. கார்த்திக், காதா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஏன்டா இப்படி பண்ற? சொன்னா கேளுடா. வேணாம். ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ரியலி? கார்த்திக். Do you love me? எஸ், ஐ லவ் யூ. Really? கார்த்திக், Do you love me? என்னடா வேணும் உனக்கு? Do you love me? ஐ லவ் யூ டா பொறுக்கி. நோட்டி, ஐ லவ் யூ. Really? சக்தி? ஐ லவ் யூ. என்ன இன்னைக்கு நான் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? அதான் வந்த வேலை முடிஞ்சதே, அப்புறம் என்ன? என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? என்னடா என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? சரி, நான் உன்னை ஏமாத்திட்டு என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். நிஜமாவா? நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும். இல்லடி, நான் ப்ளே பாய் எல்லா பொண்ணுங்க கூடயும். அதான்டா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தான் நான் லவ் பண்ணுறேன். என்கிட்ட உண்மையாக இருக்குல்ல? புரியல. ஓ அப்படி.
ஐய, நீ அப்பெல்லாம் நல்ல பையன் நினைக்காத. நீ என்கிட்ட கெட்ட பையனாக இருந்தாலும் தப்பு இல்லை. அப்படின்னா உனக்கு புரியல, அதை நான் நம்பணும். முன்னாடிலாம் நான் பார்த்தா ரொம்ப கோவப்படுவேன். ஆமாம், இப்பயும் தான். அப்படியா? உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? உண்மையா? சொல்லு பாப்போம். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பயே உன் மேலே லவ்வான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று அது அப்பப்போ வெளில வர மாதிரி இருந்தது. அதுக்கு தான் அந்த கோவப்படுற மாதிரி உன்கிட்ட என்ன நீ கண்டுபிடிச்சிட்டினா அதனால தான் கோவப்படுற மாதிரி நடித்தேன். அடிப்பாவி, மனசுக்குள்ள இவ்வளோ வச்சுட்டு தான் என்ன லோலோன்னு அலைய விட்டியா? ஆமாம், பின்ன பார்த்தோன்னே பிடிச்சிருக்க லவ் பண்ணாமன்னு கேட்பாங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு லவ் பண்ணுங்கன்னு கேட்க வேணாம். போவாத லவ் வந்ததுன்னு சொன்னியாடி. என்னை எவ்வளோ நாள் பின்னாடி அலைய விட்டுருப்ப, என்னை கதற விட்டுருப்ப. நான் ஒரு ப்ளே பாயாக ஹாயாக இருந்தேன், என்ன கோவப்பட வச்ச, சண்டை போட வச்ச, பேசாமலாம் இருந்திருக்கேன். இவ்வளோ பண்ணனடி, அப்போ கூட உனக்கு தோணலையா? டிக்கெட்டுக்கு போயில கார்த்திக், அதெல்லாம் பார்த்து நான் ரசிச்சிட்டு இருந்தேன்டா. நீ என் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன்டா. உன் டெஸ்டிங்க்கு என்னோட ஃபீலிங்ஸ் தான் கிடச்சதா? அதை அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபீலிங்கே வேற. எது, நான் நூடுல்ஸ் ஆகிறத உனக்கு ஃபீலிங்காக இருக்கா? நோச்சி பாய், உன் ஷாலை நான் எடுத்துட்டேன், என் மேலே உனக்கு கோவம் இல்லையா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? கோவம் தான். ஓ, இதுதான் கோவமா? ம், அப்போ நான் டெய்லி அது சரி. நீ கார்த்திக்டா, இப்பெல்லாம் பண்ணாமல் தான் தப்பு. இப்பெல்லாம் பண்ணால் ஒரு தப்பும் இல்லை. இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்காத, பிச்சிடுவேன். ஏங்க அந்த ஸ்டெப்பில் நான் லவ் பண்ணேன்னு ப்ரூஃப் பண்ண வேணாமா? ஆ, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஸ்டெப்லேயே நல்ல நம்பிக்கை வந்துச்சு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். திருடி, என்னை எப்பெல்லாம் அலைய விட்டுருப்ப, இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு. ஐம் வெயிட்டிங். என்ன? ரமேமா ரூம்லேயே இருக்கேன். அத்தையும் வந்துட்டு போயிட்டாங்க, அம்மாவும் வந்துட்டு போயிட்டாங்க. காணும்னு தேடுவாங்க. வர்றியா? போகலாம். அதுக்குள்ளேயுமே வா. கார்த்திக். அட்லீஸ்ட் ஹேட் யூ. ம், இன்னைக்கு லவ் யூலாம் வேற சொல்லியிருக்கீங்க மேடம். அதுவும் எத்தனை தடவை? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்க வேணாமா? ஆனால் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கேன். அது வேற. இன்னைக்கு நிறைய ட்ரீட்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரு மார்க்கமாக வேற இருக்கீங்க. ஸோ ஸோ 3 3யா? ஒன்னே ஒன்றுன்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு, அதான் 3. போடா. ரெடி? ம், கொடுப்பேன்னு தெரியும். அப்புறம் ஒன்று என்ன, ஐ லவ் யூ. என்ன மேடம், ஒன்றுமே பேசாமல் அந்த பக்கமாக திரும்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லெஃப்டில் கொடுக்கறது பதிலாக மிஸ் ஆகி கிஸ்ஸு வேற எங்காவது. ஐ ஹேட்டோட பொறுக்கி. இறைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கணிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. உந்தன் அழகுக்கில்லை ஈடு. இல்லை மிஸ்டர் ரவி, அது வந்து ரவி, ஐ கால் யூ பேக். என்ன இது புதுசாக இருக்கு? எப்போ இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இப்போ சண்டை போட்டுட்டு மறுபடியும் சேர்ந்ததுக்கப்புறமா அவங்களையே நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியல. மேடம், இது தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கல்ல, அதான் வர வர சீட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எதுக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம், அதுதான் நம்மளுக்கு நல்லது. அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? நான் வந்து நிற்கிறது கூட தெரியாம. நான் ஒரு முட்டாள், யாரை பற்றி யோசிப்பா? நம்மளை பற்றி தான். ஆனால் கேளு, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி முடிப்பா.
காலையிலே வந்துடுறேன்னு சொன்னாங்க, ஆளையே காணோம். எவ்வளோ நேரம் ஆச்சு? நம்ம இன்னும் ரூம்லேருந்து வெளில போகல, வெளியில் போய் பார்ப்போம். வந்திருந்தாங்கன்னா. ஹாய். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ரிலாக்ஸ். நான் தாண்டி. எதுக்கு? ஆ நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏங்க நீங்கள் ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அப்பயே வந்துட்டேங்க. அது அது சும்மா அது இரு நான் உங்ககிட்ட என்ன யோசிச்சேன்னு கேட்கவே இல்லையே. அப்போது என்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ரொம்ப தான். எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள். ஓ, வேறு வேலை என்னங்க இருக்கு? அது வழி விடுங்க, நான் போகணும். கீழே அம்மா காணும்னு தேடுவாங்க. ஹேய், இரு வந்திருக்கேன் என்ன கவனி, அப்புறமா கீழே போகலாம். என்ன ஃபஸ்ட்டு கவனிங்க மேடம், அப்புறமா கீழே போய் அவங்களாம் கவனிக்கலாம். புரியல. புரிய வச்சலாமா? நான் இந்த விளையாட்டுக்கெலாம் வரல. காலையிலே வா. நான் இன்னும் கீழே போவே இல்லை. பாட்டிங்கெல்லாம் கண்டிப்பாக என்னை தேடுவாங்க. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. இரு, ஃபஸ்ட்டு விளையாட்டுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறமா ஓகேவான்னு சொல்லு, அதுக்கப்புறமா கீழே போகலாம். நான் தான் விளையாட்டுக்கு வரவே இல்லையே. நான் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டேனே. அது சரி மேடம். அம்மா ஏற்கனவே 2 இடம் ரூமுக்கு வந்து எவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக வந்தாலும் வருவாங்க. வரட்டும். ஆ நான் என்ன கல்ல பண்ணிகிட்ருக்கேன்? ஏன் பொண்ணாட்டிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். வந்து பார்த்தா அவங்களே போயிடுவாங்க. ஐயோடா, பொண்டாட்டியா? ஹலோ, சொல்லுங்க, கேட்குது. ஹவ் வாஸ் மெச்சூட்டோ? அது அங்கே கீழே ரூமில். அவனை பத்திரமா பார்த்துக்கணும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா, அவனை ரூமில் விட்டுட்டு எங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான்? அதுக்காக 24 மணி நேரம் கட்டி பிடிச்சிட்டே வர. என்ன? ஐயோ, அது அது வந்து குல்ஃபி, வேணாம் ஜிவி, ப்ளீஸ். நான் ஒன்றுமே சொல்லடி. அங்கே யார் இருக்கா? ஹலோ, அங்கே யார் இருக்கா? மேடம், என்ன இதெல்லாம்? நீ பாரு, நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. இன்னும் அதிகமாக லவ் பண்ணணும்னு தோணுது. ஹலோ குல்ஃபி, நம்ம அப்புறமா பேசலாமே. நிஜமாலுமே கீழே என்ன காணோம் தேடுவாங்க. ப்ளீஸ், நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே சரி, என்ன ஒரு தடவை பாரு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போகலாம். அதானே முடியாது. அதான் சொன்னனே. அப்புறமா சந்தியா, என்னாச்சு நம்மளுக்கு? நம்ம ஜீவி தானே. ஏன் வர வர இப்படிலாம் தோணுது? எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, காலையிலே வா. ஐயோ, என்ன? ஏய், நான் அப்புறமா. ஜீவி, எங்கே ஓடுறீங்க மேடம்? கையை விடுங்க, அம்மா பாட்டிலாம் தேடுவாங்க. ஒன்றை தேடுறது தான் வேலையா? வேறு வேலை இல்லையா உங்களுக்கு? கையை விடுங்க. இங்கே பாரு, இன்னும் ஒரு நாள் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அப்புறம் நான் போயிட்டேன்னா நாளைக்கு தான் வருவேன். பரவாயில்லையா? ஒரு நாள் முழுக்க மீட்டிங். என்ன பண்ணுறது? அதுக்கு தான் மேடமை காலையிலேயே வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு பார்த்தா மேடம் ஓவராக பண்ணுறீங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ, கையை விடுங்க. ஜீவி, பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, செய்யும் கோளாறு கொதிக்கிறே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்கிறே பாலாறு, அதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா இது, காதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, சோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா. என்ன இது போனஸா? அது தெரியாமலா? நான் கொடுக்குறமா தெரியாம? இல்லை, அது என் தம்பியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தா அவனை அங்கே தனியாக விட்டுட்டு வந்து எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? அதான் அண்ணனை கவனிச்சிட்ருக்கேன்ல. ஆ, வீட்டுக்கு யாராவது வர போகிறாங்க. டோர் வேறு ஓப்பனில் இருக்குது. ஓப்பன் இருக்கிறதா மேடம் உங்களுக்கு நல்லது. க்ளோஸ் பண்ணு வச்சுக்கோ,
அப்புறம் ம் ம் இப்போ என்ன வேணும்? லவ் யூ. ஆஹா, என்ன காலையிலே வா. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. எனக்கு காலையில் மதியம் நைட்டெல்லாம் ஒன்று தான். நைட்டே கொடுக்க வேண்டியது அவளை தப்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு வேணும். லவ் யூ. போய் தானே சொன்னீங்க மீட்டிங் இருக்குன்னு. இருக்கலாம். நாட்டி. இருக்கு, லேட்டாக இருக்கு. இப்போ ஃப்ரீ தான். கமான் கோ ஹெட். லவ் யூ. சந்தியா, நான் சும்மா தான் இருந்தேன். உன்னை பார்த்தாவே என்னென்னமோ தோணுதுடி. மகளே, நான் இருக்கிறதுக்கு ஒன்று. லவ் யூ. ஜீவி, லவ் யூ. லவ் யூ. என் தேகம் முழுவதும் மின்மினி மின்மினி ஓடுதே, மாயங்கள் செய்கிறாய், மார்பினில் சூரியன் காயுதே, பூவினுள் பனித்துளி தூறுது தூறுது தூறுதே, பனியோடு தேன் துளி ஊறுது ஊறுது காமனின் வழிபாடு உடலினில் கொண்டாடு லாலலலாலா நனனனனனா. குட்டி எப்படிடா இருக்க? எத்தனை நாளாச்சு? எவ்வளோ நாள் கூப்பிட்டு இருக்கே பார்க்கணுன்னு. இப்போதான் உனக்கு டைம் கிடைச்சதா? அம்மா அது ஐயோ ஆண்டி, போகணும்னு சொல்லிட்டே தான் இருந்தா. தம்பிங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. எனக்கு தான் டியூட்டி இருந்துகிட்டே இருந்தது, அதான் கூட்டிகிட்டு வர முடியல. ஓ, அக்காக்கு பதில் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ அக்கா தம்பி பிரிச்சு வைக்கிறது உன் மேலே தானா? பொங்கல் அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நீங்களும் வருவீங்கன்ட்டு. உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணோம் தெரியுமா? இங்கே வரணும்னு சொல்லிகிட்டே தான் இருந்தான். திடீர்னு கால் வந்துட்டா, அதனால் தம்பி கிளம்பி போயாச்சு. இவன் மட்டும் நான் தனியாக வரல மம்மி, நாளைக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. நைட் கிளம்பி வரலான்னு பார்த்தோம். நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. சரி, ஒரு தான் காலையில் போய்க்கலாமேன்னு இப்போ தான் வந்தோம். சாரி மம்மி, நான் உங்களை வர சொன்னதே மறந்துட்டேன். நாங்கள் வீட்டுக்கு போகிறதாவே இல்லை, திடீர்னு மனோன் கிழங்கு வந்துட்டாங்க, அதனால தான் கிளம்பி போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், காலைல மறுபடியும் இங்கே கிளம்பி வந்துட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டுமா? கண்மணிங்கடா எங்களோட தான் வந்தா. வரும்போது சக்தியை பார்த்தா, சக்தி கூட்டிகிட்டு போயிட்டா. நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா இல்லை சக்தி கல்யாணம் பண்ணியிருக்கானே தெரிலடா. ஜெய், பின் என்ன மம்மி? சும்மா இல்லடா. அப்புறம் பசு, பசங்களுக்கு ஏதோ கல்யாண பேச்செல்லாம் எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் நிம்மி, ஒரு மைண்ட் இருக்கு. ஒரு மைண்டா? ஏன்? கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு தானே, இனிமேல் எப்போ கல்யாணம் பண்ணுறது? நம்ம ஆசைப்பட்டு என்ன பண்ண? சார் ரெண்டு பேரும் ஓகே சொல்லாமல இருக்காங்க. ஓகே சொல்லியா? ஏண்டா? அக்கா அக்கா மம்மி, நீங்கள் என்ன பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்போ தான் நேற்று பிறந்தாங்களா? அவங்களுக்கு ஏஜ் ஆகலை பாருங்க. நானும் மேரேஜ் பண்ணிக்கல. சீக்கிரம் பண்ணி வைங்க மம்மி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜெய், என்னடா ஜெய்க்கு? அதான் சந்தியா தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்புறம் என்ன? சீக்கிரம் பண்ணு. எப்போ பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க? அம்மா பாவம்ல, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? ஐயோ, இவனை மறந்துட்டேனே. ஆண்டி, அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றா முடிஞ்சிடும். ஆண்டி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேத்துக்கும் ஒரே மேலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் பிரச்சனையே. அதில் என்ன பிரச்சனை? ஒருத்தனுக்கு பொண்ணு ரெடியாக இருக்கு, இன்னொருத்தனுக்கு பொண்ணு பார்க்கணும்ல, அதான். மம்மி, அதான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு வீட்டுக்கு போகலான்னு. பொண்ணு வீட்டுக்கா? அப்போ அச்சுக்கு பொண்ணு பார்த்தாச்சா? அதுக்கு தான் நிம்மியை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஈவினிங் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்குது, வரீங்களான்னு கேட்கலான்ட்டு. நீங்கள் ஃப்ரீயா? அச்சுக்கு பொண்ணு பார்க்குறத விட வேறு என்ன வேலை எனக்கு? கண்டிப்பாக போகலாங்க. உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், இன்னும் யார்கிட்டையும் சொல்லலை. இன்னும் நாச்சியர்கிட்ட சொல்லலை, அத்தைங்கிட்ட சொல்லலை, இன்னும் உங்கள் டேடிக்கிட்டையும் சொல்லலை. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். மம்மி மம்மி கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ பசங்க கல்யாணத்தை பார்ப்பேன்னு. கண்டிப்பாங்க, நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இது வந்தாலும் யோசிப்பேன். அதுவும் இல்லாமல் ஏன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சாருங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பசங்க, பார்க்கலாம். மம்மி என்ன சொல்கிறீங்க? ஜிவி, பாட்டிங்களாம் எங்கடா இருக்காங்க? நம்ம வந்து பாட்டிங்களை காணவே காணோம். அவங்ககிட்ட நான் பேசணும். பேசலாம் மம்மி, நீங்கள் என்ன திடீர்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? ஈவினிங் எங்கே போகிறோம்? போக தானே போகிறோம், பார்க்க தானே போகிறேன், அதுக்கு என்ன அவசரம்? மம்மி மீன்குட்டி, வந்து நின்றுட்டு இருக்கவா, இங்கே வந்து உட்காருவா. டேய் தல்றா, அவ வந்து உட்காரட்டும். மம்மி வாடா. இதோ வரேன் மம்மி. அம்மா. அக்கா மீனும்